ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயஸ்ரீ. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் ரெட்டை குழந்தைங்க ரெண்டுமே பசங்க பிறந்தாங்களாம். ரொம்ப நாள் இல்லாமல் இருந்து அந்த குழந்தைங்க பிறந்ததால் அவங்களுக்கு ரொம்ப ஓவராக செல்லம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். கேட்டதை வாங்கி கொடுத்தாங்களாம், ரொம்ப செல்லமாக வச்சுருந்தாங்களாம், அப்படி பார்த்துக்கிட்டாங்களாம். குழந்தைங்க வளர வளர ஒரு 7-8 வயசுலாம் வரும்போது அவங்க பண்ணுற அடம் தாங்கவே முடியலையாம். ரொம்ப அடம் பண்ணுறது, கூட படிக்கிற பசங்கள்கிட்ட சண்டைக்கு போகிறது, அவங்கள அடிச்சிடுறது, பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் சண்டைக்கு போகிறது, மதில் ஏறி குதிக்கிறது, கேட் ஏறி குதிக்கிறது, கேட்டதெல்லாம் வாங்கி தரலைன்னா வீட்டில் உள்ள பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறதுன்னு ரொம்ப அடமாங்க. இந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது இந்த பேரண்ட்ஸ் அந்த பசங்க கேட்குறத வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் வீட்டில் உள்ள பொருளை எதையாவது திருடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதை விற்றுட்டு இந்த பசங்க ஆசைப்பட்டதை வாங்கிக்கிறது, இப்படியும் இருந்திருக்காங்க. அப்போவே பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கவலையாயிருச்சு, எப்படி திருத்த போகிறோம் அப்படின்னுட்டு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் போயிட்டு சில பொருளை இந்த பசங்க திருடி இருக்காங்க. இதுக்கு மேலே பொறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸு இந்த 2 பசங்களையும் ஒரு சர்ச்சு பாதிரியார்கிட்ட கூப்பிட்டு போனாங்களாம். கூப்பிட்டு போயிட்டு, ஐயா, என் பசங்க இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, இப்போ திருடவே ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை தான் நம்பி வந்திருக்கோம், நீங்கள் எப்படியாவது என் பசங்களை திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாதிரியார் சொல்லியிருக்காரு, ஓகே நான் பேசுகிறேன், நீங்கள் ஒவ்வொரு பையனாக என்கிட்ட அனுப்புங்க, நான் ரூமில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு பையனை அனுப்பியிருக்காங்க. அவன்கிட்ட சர்ச்சு பாதிரியார் கேட்டிருக்காரு, உனக்கு சாமி தெரியுமா, கடவுளை பார்த்துருக்கியா, கடவுளை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டவுடனே பையன் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருக்கான். பாதிரியாருக்கு ஒன்றும் புரியல. நம்ம என்ன கேட்டோம், சாமி தெரியுமான்னு கேட்டோம், கடவுளை பற்றி தெரியுமான்னு கேட்டோம், இதுக்கு ஏன் இந்த முழிக்கிறான் அப்படின்னு பார்த்துருக்காரு. பாதிரியார் திருப்பி அந்த பையன்கிட்ட ரொம்ப பொறுமையாக, சொல்லுப்பா, உனக்கு கடவுளை பற்றி தெரியுமா, கடவுளை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, கடவுளை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்டவுடனே இந்த பையன் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரே அழுகங்க. எதுக்கு அழறானே தெரியல பாதிரியாருக்கு. அப்புறம் அவராகவே சின்ன பையன் ஏதோ அழுதுட்டுருக்கான், சரி கொஞ்ச நேரம் வெளியில் நிற்கட்டும் அப்படின்னுட்டு, நீ போயிட்டு அவங்க அண்ணனை அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் போயிட்டு அவங்க அண்ணங்கிட்ட நின்று வேகமாக வெளில ஓடி வந்துட்டான். வந்து அவங்க அண்ணங்கிட்ட நின்று அவன் காதில் போய் ரகசியமாக இவன் ஏதோ சொல்லியிருக்கான். இவன் சொல்லி முடித்த உடனே அவனும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிருக்கான். 2 பேரும் ஒரே கற்று, அவ்வளோ அழுதுகிட்டு ஒரு ஓட்டம் பிடிச்சிட்டானுங்க. அங்கே நிற்கவே இல்லை, அம்மா அப்பாவை திரும்பி பார்க்கவே இல்லை, பாதிரியார்கிட்ட சொல்லவும் இல்லை, ஒரே ஓட்டம். வீட்டுக்கு வந்து தான் நின்றுருக்கானுங்க. இந்த பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. பாதிரியாரும் வெளியில் வந்துட்டார். 2 பேரும் வரலையேன்னொடனே அதுக்கப்புறம் சரிங்க, அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பானுங்க, நான் போய் பார்க்குறேன், இவனுங்க எதுக்கு இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியலன்ட்டு பேரண்ட்ஸும் ரொம்ப நொந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பேரும் போயிட்டு சேரில் கம்முன்னு உட்காந்துருக்கானுங்களாம். ஒன்றும் பண்ணலை, ஒரு அடம் பண்ணலை, ஒரு துடுக்குத்தனம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, அமைதியாக ஒரு 1/2 நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கானுங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தா அவனுங்க எந்த தப்புமே பண்ணலையாம். ரொம்ப நல்ல பிள்ளையாக ஸ்கூல் போயிருக்கானுங்க. ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்டு அழகாக படித்து பேரண்ட்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்திருக்கானுங்க. ஒரு வாரம் பார்த்துட்டு இந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் போய் அந்த பாதிரியாரை பார்த்து நன்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களால் தான் பசங்க 2 பேரும் திருந்தினாங்க. கொஞ்ச நேரத்தில் அவனுங்க 2 பேரையும் நீங்கள் எப்படி திருத்துனீங்கன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இவங்க போனதுக்கப்புறம் பாதிரியார் திருன்னு முழிச்சிருக்காரு. நம்ம ஒன்றுமே சொல்லலையே அவனுங்கள்ட்ட. சாமியை பார்த்துருக்கியா, சாமியை பற்றி தெரியுமான்னு தான் கேட்டோம், அதுக்குள்ளேயே திருந்திட்டானுங்க. சரி, பசங்க ஏதோ திருந்தினா சரிதான், சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே திருந்திட்டானுங்க போல் ஒரு பயத்தில் அப்படின்னு நினச்சிட்டு பாதிரியாரும் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பசங்க 2 பேரும் பேசிகிட்ருக்கானுங்க. டேய், போலீஸ்லாம் வராதில்ல, நம்மளை பிடிச்சிட்டுலாம் போயிட மாட்டாங்கல்ல, நம்ம இனிமேல் தப்பே பண்ணக்கூடாதுடா, நம்ம சின்ன சின்ன பொருள் தானே திருடணும், சாமியெல்லாம் திருடவே இல்லைல்ல, அந்த பாதிரியார் ஏன்டா சாமியை தெரியுமான்னு கேட்டார், நம்ம சாமியை திருடவே இல்லைன்னு எப்படிடா நம்ம ப்ரூஃப் பண்ணுறது,
அப்படி போலீஸ் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டாலும் நம்ம அதை செய்யவே இல்லைன்னு சொல்லி இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டோம், எதையும் திருட மாட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுறணும்டா, இல்லைன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்கன்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் ரகசியமாக பேசிகிட்டு இருந்திருக்கானுங்க. பாதிரியார் கடவுளை பற்றியும் பக்தியை பற்றியும் சொல்லி பசங்களை திருத்தணும்னு நினச்சாரு. ஆனால் இவனுங்க ஆல்ரெடி திருட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்ததால் சாமியை பார்த்தியான்னு கேட்ட மாத்திரத்தில் சாமியை நம்ம தான் திருடணும்னு நம்ம மேலே பழி போட பார்க்குறாங்க, இல்லை நம்மளை விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தவனுங்க அந்த பயத்திலேயே அடுத்து எந்த தப்பையுமே செய்யலைங்க. பசங்க திருந்திட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கதை முடிந்தது.